Hello everyone, welcome to Neat Preparation Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடியோ கான்செப்ட் பை வீடியோ நம்பர் 5 பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா ரியாக்டிவிட்டி. இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதாவது ஒரு ஸ்டோரி மோட்ல வந்து உங்களுக்கு எல்லா ரியாக்டிவிட்டி சீரீஸையும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு அழகான கதை சொல்ல போறேன். லெட்ஸ் லிசன். இப்போ காலையில நான் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ன்னு படிச்சுட்டு இருந்தேன். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? கே ஃபார் காலையில நான் பயாலஜி, பி ஃபார் பயாலஜி, சி ஃபார் கெமிஸ்ட்ரி, எம் ஃபார் மேத்ஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் அக்கா, ஏ ஃபார் அக்கா, அக்கா பேரு ஜெரா, ஓகேவா? அக்கா ஜெரா வா நம்ம ஃபீனிக்ஸ் மால் போலாம் அப்படின்னு சொல்றான். எஸ் ஃபார் சொல்றான், ஓகேவா? அப்போ நான் வந்து சாரி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போட வேண்டியது இருக்கு மேத்ஸ்ல அப்படின்னு சொல்றேன். ப்ராப்ளம்ஸ், பி ஃபார் ப்ராப்ளம்ஸ். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸ் சம் போட ஆரம்பிச்சுட்டேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹக் பண்ணிட்டு எனக்கு சில்வர், கோல்டு, பிளாட்டினம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. ஸோ இது நான் எழுதுற அந்த கதையை இதை வச்சு இந்த ஹோல் ரியாக்டிவிட்டி சீரீஸை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். காலையில நான் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ன்னு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அக்கா ஜெரா ஃபீனிக்ஸ் மால், ஃபீனிக்ஸ் அது ஆக்சுவலா இது ஸ்பெல்லிங் ஃபீனிக்ஸ் இப்படி வரும். பட் இந்த கதைக்காக யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஸ்பெல்லிங். ஃபீனிக்ஸ் போலாம் அப்படின்னு சொன்னான், ஓகேவா? எஸ் ஃபார் சொன்னான். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் போட வேண்டியது இருக்கு, ப்ராப்ளம்ஸ் போடணும் நம்ம திரும்பியாச்சு. அப்போ ஹலோ அப்படின்னு சொல்லி என்ன ஹக் பண்ணி எனக்கு சில்வர், கோல்டு, பிளாட்டினம்னு கிஃப்ட் பண்ணா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.